ஊரில் வேதம் தேவையில்லை, மனித ஜாதியில் வேதம் தேவையில்லை. மண்ணில் யாரும் நல்ல வண்ணம் வாழ வழிகள் தேடு மனிதா. இந்து மாத்தை மண்ணில் சிந்தி போனால் சேர்ப்பதென்ன எளிதா. மந்திரம் கடந்து மனிதனை தேடு, மனிதனை மதித்தால் இருந்திடும் நாடு. நான்கு வேதம் உங்கள் சொந்தமில்லை, நான்கு வர்ணம் மனிதன் செய்த தொல்லை எந்த கடவுளும் ஜாதி சொல்லவில்லை. எந்த ஊரில் மனித நேயம் உண்டோ அந்த ஊரில் வேதம் தேவையில்லை, மனித ஜாதியில் வேதம் தேவையில்லை. மண்ணில் யாரும் நல்ல வண்ணம் வாழ வழிகள் தேடு மனிதா. இந்து மாத்தை மண்ணில் சிந்தி போனால் சேர்ப்பதென்ன எளிதா. மந்திரம் கடந்து மனிதனை தேடு, மனிதனை மதித்தால் இருந்திடும் நாடு. வேணு, நீ கோயில்ல பாடினது எனக்கு பெருமையா இருக்கியா? வேணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நொள்ளி கண்ணு, கொள்ளி கண்ணு, எல்லா கண்ணு தொலையிட்டோம். துப்பு. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் உன் நன்மைக்குதான். துப்பு. ஏய், கோயில்ல மந்திரம் எல்லாம் நல்லா பாடினியே, எனக்கு சொல்லி தருவியா? உள்ள பாடத்தையே ஒழுங்கு பிடிக்கிறது இல்ல. என்ன? ஒண்ணுல சொல்லித்தரேன். இங்க வா, இன்னும் வா, இங்க. இந்த மந்திரம் இருக்கே ரொம்ப அபூர்வமானது. அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்கடா. காசுக்கு கஷ்டப்படுறாங்களா இல்லையோ, பெத்துக்க மட்டும் கஷ்டப்படுறது இல்ல. இதுல உன் கை நாட்ட வை, உன்னோட கணக்கு வழக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயா, வாங்கின கடன்ல தான் பாதிக்கு மேல அடைச்சிட்டனே, அப்புறம் எதுக்கு ஐயா பத்திர பேப்பர்ல கை நாட்டு? டேய், உனக்கு வெத்து பேப்பர் பத்திரம் பேப்பர் பாக்குற அளவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா? புருஷனை கொண்டுடாதீங்க, நான் ஒரு கை நாட்டு வைக்க சொல்றேன். மனுஷன் இல்லதான் மானத்தை பாக்குறவளுக்கு எதுக்கு புள்ள மாங்கல்யம்? வாங்கின கடனை அடைக்க முடியலனா வந்து வப்பாட்டியாரு. டேய், இந்தாங்கடா வட்டி கணக்குல வர வைங்கடா.
வாங்க வாங்க. என்ன பெரியவங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க, உட்காருங்க. நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். வேணுகோபாலனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அபிப்பிராயப்படுறேன். நீங்க ஊர் பெரியவங்க, நீங்களும் கூட சம்பந்தம் பேச வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்கும். உங்க பொண்ண வெட்டியான் தொழில் செய்யற வேணுகோபாலனுக்கா? ஆச்சரியமா இருக்கு. உங்க ஸ்தானத்துல இருக்கிற எந்த அப்பனும் செய்ய முடியாத காரியத்தை சாஸ்திரிகளான நீங்க செய்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனானு தான் பார்க்கணும். உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பேதம் பார்க்க கூடாது. ஐயோ, வேதம் படிச்ச நீங்களே பேதம் பார்க்காம பேசும்போது அந்த சந்தோஷத்துல தான். ஏமா, நான் வேணுகோபால் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், வாங்க போலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. என்ன வீடு தேடி வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நல்ல விஷயம் பேசுறதுதான். உட்காருங்க சாமி. நம்ம வேணுகோபாலனுக்கு சாஸ்திரிகள் பொண்ணு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, அதான் சம்மதம் பேச வந்திருக்கோம். அட, வீடு தேடி வந்தவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தாயி. சாஸ்திரிகள் இங்க தொண்டையை நினைச்சா அவர் பொண்ணே இங்க வாக்கப்பட்ட மாதிரி. என்ன வேணே, நான் சொல்றது சரிதானே? ஐயா, பெரியவங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க. உங்க வார்த்தையை மீறன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். என்னை நம்பி வேற ஒரு பொண்ணு இருக்கா. வேணு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னியே, யார் அந்த பொண்ணு? சொல்லு, யார் அந்த மகராசி? பூங்கொடி. சாஸ்திரி பொண்ணுக்கு சம்பந்தம் பேசலான்னு தான் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறேன். அவளை விசாரிச்சுட்டு உன்னை விசாரிக்கிறேன். என்னாச்சுங்க? அது ஒண்ணு இல்ல. ஏதாவது ஒண்ணு இல்ல. வாமா, வா. முடியாதுப்பா. நான் அவரை உயிருக்குள்ள காதலிக்கிறேன். என்னால வேணுவ மறக்க முடியாதுப்பா. அப்பா, உன் மேல உசிரியை வச்சிருக்கம்மா. அப்பா, உன்னை அடிச்சது இல்லையம்மா. அப்பா உன் மேல கோபப்பட்டு பாத்திருக்கியா? அப்பா சொல்றபடி கேளுமா. வெட்டியான மறந்துடுமா.
இல்லப்பா, என்னால வேணவ மறக்க முடியாதுப்பா. அவனை நீ மறக்கல, அவன் இருக்கிற இடத்துல போலச்சு கொடுவேன். சாக்க வேணு, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட வேணும். பிரசிடண்ட் என்ன கொம்பனா? அவனுக்கு தான் சொத்து பத்து இருக்குன்னு ஒரேடியா குதிக்கிறானா? என் சொத்து எல்லாத்தையும் உனக்கு எழுதி தரேன். அவன் என்ன பண்றாங்கிறத பாப்போம். அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள் அவளே இறங்கி உனக்கு பொன் கொடுக்க வரப்போ இவர் என்ன சாதாரண பிரசிடென்ட்? ஜாதி இல்ல அந்தஸ்து இல்லன்னு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சவரு தனக்குன்னு வர்றப்போ ஜாதி அந்தஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊருக்கு தான் உபதேசங்கிறது சரியா போச்சு. ஊருக்கு ஒரு நாயன் தனக்கு ஒரு நாயனா? விட்டுடுவோமா வேணும்? வேணும் வேணும் பூங்குடிய பொண்ணு பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து எவனோ ஒருத்தன் வர்றானா? டாய், பிரசிடண்ட் பொண்ணு பூங்குடியை எவனாவது பொண்ணு பார்க்க ஊருக்குள்ள போனீங்க, வெட்டி வாய்க்கால விட்டுருவேன். இல்லங்க, ஊரே ஒண்ணு சேர்ந்து உன் பொண்ணை வேணுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கும். பிடிவாதம் உன் பொண்ணு விஷயத்துல வேண்டாம். பேசாம வெத்தலை பார்க்க. யார் வீட்டுல யாரா நிச்சயம் பண்றது? சுடுகாட்டுல பணம் எரிக்கிறவங்க கிட்ட சம்மதம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் சாதி கேட்டு போயில்ல. இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இடத்தை காலி பண்ணுங்க. வேணும், இவன் யாரு தெரியுமா? விகிதா விகபாதித்யம் ஜம்பித் மகே மகே மதி மாமகே இதம் மதிமகத்தி விக்கே சாராம் நவஸ்ப கிரக மண்டலி. அடாடாடா, என்ன கண்கொள்ளா காட்சி! அந்த ஈஸ்வரனே வந்து திருவிளையாடல் பண்ண மாதிரி இருக்கு. வேணுகோபாலா, நீ புறப்பால பிராமணனா இருந்தாலும் அந்த பகவானா பார்த்து உனக்கு சத்திரிய குணத்தை கொடுத்திருக்கார். என்னது கிழிச்சி ஜாக்கெட்லாம் போட்டு பிச்சைக்காரி மாதிரி? பீரோல அவளோட ஜாக்கெட்லாம் இருக்கு, ஏதாவது எடுத்து போட்டுக்க போ. நல்லா இருக்கே கதை. கல்யாணத்துக்கு போன மாமி ஆட்டுக்கு திரும்பினா ஆமே ரகலை ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு மாமிக்கு இல்லவே இல்ல. நல்ல மனசு இருக்கான்னு இந்த காலத்துல யார் பாக்குறா? நகநட்டு இருக்கான்ல பாக்குறா. ஐயோ, என்ன காரியம் பண்ற? என்ன இத பாரு, ஊர் உலகத்துல நடக்காத தப்பா நம்ம பண்ணிட போறோம். மனசு வச்சா மார்க்கம் உண்டு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, சமத்தா நடந்துக்கோ. போகாத, நில்லு. அப்புறமா ஆத்துக்கு வா. ஆத்துக்கார ஆபீஸ் போனது வர மணி. என்ன ஒண்ணு பண்ணிடாதே, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். கோவில இருக்கிற சாமி விட உங்களை நான் வாழ்வா நினைச்சிட்டு இருக்கேன். என் நினைப்புல நெருப்பள்ளி போட்டுறாதீங்க. உடனே என்ன? ஏய், நில்லு நில்லு. ஏண்டி அடுத்த கல்யாணத்துக்கு போயிடுறதுக்குள்ள யாத்துக்கார கையில போட்டுதான் பாத்தியா? உன்னை பாடி. ஐயோ,
எங்களுக்கு அப்பவே தெரியும் ஓய். இந்த அக்ரகாரத்திலேயே ஒருத்திதான் அழகுன்னு ஓரமா ஒதுங்கி போறச்சே ஒழுக்கம் கட்டவன் நினைச்சேன். நடந்து கொடுத்து இவ செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி இவ ஆத்துப்படி யாரும் இருக்காதுங்க. அபிஷ்டு உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். பாருமா அம்மா அம்மா என் கூட பேசுமா அம்மா என்ன பாருமா. எங்க அம்மா தூக்குல தொங்குறேன். அவங்க கீழே இருக்கிற வாங்க மாமி. நான் வரமாட்டேப்பா. அக்ரகாரத்துல உள்ளவாளா உங்க ஆத்துப்படியை மிதிக்கப்படாதுன்னு சொல்லிருக்கா. குருக்கள்கிட்ட உங்க அம்மா தப்பா நடந்ததுக்கு தூக்குல தூங்காம இப்ப தொட்டிலே தூங்க முடியும். போ நீங்க வாங்க. கட்ட புருஷன் நீர் பண்ண தப்புக்கு சபரிமானா இருந்த வேணுவோட அம்மாவை அக்ரஹாரமே காரி துப்ப வச்சுட்டேன்னு எப்ப நான் உசுரோட இருக்கச்சே பட்டு மாமி மேல ஆசைப்பட்டு அவளை கெடுக்க பார்த்தாலும் அப்பவே நீங்க மிருகமாயிட்டு. நீங்க பண்ணின தப்புக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல.